பிக் பாஸ் வீட்டில் இந்த வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க் நடக்க போகுது இல்லையா? அதனால ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. இன்னும் சிலருக்குள்ள ஒரு மாரி அந்த கில்ட் ஃபீலிங் இருக்கு. இது என்னடா இது, நம்ம வேற இந்த டெலிவிஷன் ஷோல லவ் கன்டென்ட் அப்படிலாம் பண்ணி வச்சிருக்கோம். அது அவங்க வீட்லேருந்து இருக்கிறவங்க எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படின்ட்டு. அந்த எண்ணம் கண்டிப்பா கமருதீனுக்கும் இருக்கு, பார்வதிக்கும் இருக்கு. ஏன்னா இவங்க பண்ணது கன்டென்ட்டா, லவ்வா அப்படிங்கிற இதுக்குள்ள நம்ம வந்து போறதுக்கு விரும்பல. விஜய் சேதுபதி சொன்னது போல, யாருடைய கேம் இங்கேயோட முடியுதுங்கிற மாரி இந்த லவ் கன்டென்ட் திட்டத்திட்ட முடிவுக்கு வரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா பிரவீன்ராஜ் சொன்னது போல, கமருதீன் வந்து கண்டிப்பா லவ் பண்ணல. பார்வதியை தன்னுடைய பாக்கெட்டில் வைக்கிறதுக்கான அவருடைய முயற்சி தான். அதே மாதிரி நல்லா பேசிக்கிட்டு இருக்கிற அரோரா சின்க்ளேரையும் இன்னொரு பாக்கெட்டில் வச்சுருக்காரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2 பேரும் நல்ல பாயிண்ட்டாக போயிடுவாங்க. 2 பேருமே அவருடைய கண்ட்ரோல். இது ஒரு கேம் பிளே தான், பார்த்தாலே தெரியுது. இதையெல்லாம் இப்போ இன்னொன்று கமருதீன் முக்கியமாக பயப்படுறது, இப்போ பார்வதி மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த பேட் டச் பண்ணார் அப்படின்னு திவாகர்கிட்ட சொன்னாங்கன்ட்டு. அது கிட்டத்தட்ட கமருதீனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் பார்வதியை வந்து செருப்பு கொண்டு அடிப்பண்ணு அவர் தூக்கி போட்ட காட்சி இன்னும் பார்வதிக்கு தெரியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. 2 பேரும் உண்மையான லவ் பண்ணுறாங்களான்னா பார்வதி லவ் பண்ணுற மாதிரி இருந்தது. கமருதீன் வந்து சரி இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு தான். இப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, 24 மணி நேரம் எங்கள் அம்மா வந்தவுடனே நான் இதை சொல்லுவேன், அதை சொல்லுவேன், இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுவேன். நான் இவருக்கு டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் தேவையா? என்னத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்? நான் இது வந்து என்னுடைய வாழ்க்கையின் டாக்குமெண்ட் அப்படின்னு பேசுனாங்கன்னா ஒரு மாதிரி அவருக்கு ஹாப்பி இல்லை. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கண்டென்ட், இந்த லவ் கண்டென்ட் என்னோட அந்த அவங்க அம்மா வந்து சிறப்பாக அதை முடித்து விட்டார்கள்னா 2 பேருமே ஹாப்பி ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடினது கேம் தானே, லவ் கண்டென்ட் கேம் தானே, லவ் பண்ணுற மாதிரி தெரியலையே.